மதுரையில் நெல் கொள்முதல் கால தாமதம். 5000 மூட்டை நெல் மழையில் நனைந்து சேதம். விவசாயிகள் வேதனை. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே ஆண்டிப்பட்டி பகுதியில் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் சரியான நேரத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் அறுவடை செய்யப்பட்ட சுமார் 5000 மூட்டைகள் அளவிலான நெல் குவியல்கள் மழையில் நனைந்து முளைத்து பெரும் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆண்டிப்பட்டி பகுதியில் சுமார் 700க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் நடவு செய்யப்பட்டு தற்போது அறுவடை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அரசு நெல் கொள்முதல் நிலையம் இங்கு வரும் என்ற நம்பிக்கையில் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை விவசாயிகள் குவியல் குவியலாக குவித்துள்ளனர். மொத்தமாக சுமார் 5000 மூட்டைகள் வரக்கூடிய நெல் கொள்முதலுக்காக காத்திருக்கின்றனர். கடந்த சில நாட்களாக வானிலை மையம் கனமழை அறிவித்திருந்த நிலையில் இப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் கொள்முதலுக்காக குவிக்கப்பட்டிருந்த நெல் குவியல்கள் அனைத்தும் மழையில் நனைந்து முளைக்கத் தொடங்கி அதிக அளவில் சேதமடைந்துள்ளன. இது குறித்து வேதனையுடன் பேசிய விவசாயிகள், கடந்த 15 நாட்களுக்கு முன்பு அறுவடை செய்து அரசு நெல் கொள்முதல் நிலையத்திற்காக இங்கு குவித்து வைத்துள்ளோம். கடன் வாங்கி ஏக்கருக்கு ரூபாய் 25,000 முதல் 30,000 வரை செலவு செய்து விவசாயம் செய்தோம். அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நல்ல விலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இங்கு வந்தோம். ஆனால் அதிகாரிகளிடம் விசாரித்த போது தீபாவளிக்கு பிறகுதான் நெல் கொள்முதல் செய்வோம் என அலட்சியமாக பதிலளிக்கின்றனர். அதிகாரிகள் இந்த மெத்தன போக்கால் நாங்கள் அறுவடை செய்த நெல் அனைத்தும் மழையில் நனைந்தும் முளைத்தும் வீணாகி பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றனர். மேலும் அவர்கள் கூறுகையில், ஏற்கனவே விவசாயத்தில் லாபம் குறைந்துள்ள நிலையில் அதிகாரிகளின் இந்த செயலால் எங்கள் மேலும் நஷ்டத்திற்கு தள்ளுகிறது. தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக தலையிட்டு விவசாயிகள் அறுவடை செய்துள்ள நெல்மணிகளை விரைவில் கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் மற்றும் அந்த பகுதி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.